தளபதி விஜயோட ஜனநாயக மூவி வந்து எப்படி இருக்கு அப்படின்ற டீடைல் இந்த வீடியோல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் மூவியோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, பொண்ணை வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஹீரோ. சோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பயம், அந்த பயம் வந்து எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபைன் பண்றாரு. ஃபைன் பண்ணா அது வந்து ஒரு பெரிய வில்லன், அவனால வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே வந்து ஆபத்தா இருக்கு. சோ அந்த இது யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபைன் பண்ணாரா, அது தடுத்தாரா அப்படின்றதும், பொண்ணு வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ண வச்சாரு அப்படின்றதுதான் படத்தோட கதை. படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளா வேற எப்படின்னா சொல்லிருக்கலாம். ஆனா எச் வினோத் வந்து ரொம்ப அழகா வந்து என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாரு. 3 hours மூவிங்க, சும்மா கிடையாது. 2 hours கூட நம்ம உட்காந்து பாத்துக்கலாம். 3 hours மூவிய ரொம்ப என்கேஜிங்கா, எந்த ஒரு இடத்துல லேக் இல்லாம சூப்பரா வந்து கொண்டு போயிருந்தாங்க. படம் வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ என்ட்ரி, அதுக்கப்புறம் வில்லனோட என்ட்ரி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா தளபதி கச்சேரி சாங்ஸ்ல அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்னு இருக்கு. அதுவுமே வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து கிளாப்ஸ் பறக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வல் டைம்ல வந்து ஒரு பீக் மூவ்மெண்ட் ஒன்னு இருக்கும். அந்த பீக் மூவ்மெண்ட்ல வந்து சீரியஸா சொல்றேன், நார்மல் ஃபேனா இருந்தா கூட சரி, தளபதி ஃபேனா எல்லாருமே எகிரி குச்சி கத்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன் இருக்கும். கூஸ் பம்ப்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஒரு சீன்ல இன்டர்வல்ல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்மே எந்த இடத்துலயும் போர் அடிக்கல, எங்கேயுமே லேக் இல்ல. சீரியஸா ரொம்ப சூப்பரா போயிட்டாங்க. கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே கிராண்டா பண்ணியிருந்தாங்க. படத்துல வந்து அங்கங்க சர்ப்ரைஸ் கேமியா இருந்துச்சு. ஒரு சில கேமியா நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட்னால சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு சர்ப்ரைஸான கேமியா இருந்துச்சு. சோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டே இருக்கேன், நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல நெகட்டிவ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது மட்டும்தான் நெகட்டிவ். ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைங்க யாருமே வந்து மூவிக்கு போக முடியல. சோ எல்லாருமே வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. தளபதி விஜய் லாஸ்ட் மூவி, சோ அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அது ஒண்ணுதான் மூவிக்கு நெகட்டிவா இருக்கு. மத்தபடி நெகட்டிவ் சொல்ல எதுவுமே இல்ல. சீரியஸா நார்மல் ஃபேன் இருந்தாலும் சரி, தளபதி ஃபேன் இருந்தாலும் சரி, கண்டிப்பா தெரியல பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். எந்த ஒரு இடத்துல லேக் இல்லாம ரொம்பவே சூப்பரா என்கேஜிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த மூவிக்கு நான் கூட ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நான் இந்த மூவிக்கு ரேட்டிங் கொடுத்து இந்த மார்க்குள்ள இந்த மூவியை அடைச்சு எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண விரும்பல. கண்டிப்பா எல்லாருமே தேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு மூவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் போடலான்னு இருக்கேன். சோ நம்ம சேனல் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோல இன்னொரு அப்டேட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.